வணக்கம். திருப்பொற்சுனம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன். நீத்தல் விண்ணப்பம் இதிலிருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். பாடிற்றில்லேன் பணியேன் மணி நீ ஒளித்தாய்க்கு பச்சூன் வீற்றில்லேனை விடுதி கண்டாய் வியந்து ஆங்கு அலறி தேடிற்றில்லேன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடிற்றில்லேன் கிடந்து உள் உருகேன் நின்று உழைத்தனனே. இறைவா, நீங்க குருவா வந்து குருந்த மரத்தடியில இருந்து எனக்கு அருள் புரிஞ்ச பொழுது நான் ஏதோ என் வீட்டு தோட்டத்துல இருக்கிற பச்சிலை செடி போல நினைச்சு நான் உங்களை பாடவே இல்லை. கிடைச்சதற்கரிய பொக்கிஷம் வந்து நம்ம உழைப்பின்றி கிடைச்சா அதோட அருமை தெரியாம நம்ம அதை பாதுகாக்கவே மாட்டோம். பிரிஞ்ச பிறகுதான் உன்னுடைய அருமை தெரிஞ்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அதுக்கப்புறம் கூட சிவபெருமான் எங்க இருக்காரு, அவரை யாரு பார்த்திருக்காங்க அப்படின்னு தேடிட்டே ஓடவும் இல்லை, மனசும் உருகவும் இல்லை. நான் இறந்து போகல, வீணா வருத்தப்பட்டு நின்னுட்டே இருக்கேன். இப்படிப்பட்ட என்ன நீ வந்து விட்டு விடுவாயா? உழைத்தரு நோக்கியர் கொங்கை பலாப்பழத்து ஏன் ஒப்பாய் விழித்தரு வேலை விடுதி கண்டாய் விடின் வேலை நஞ்சு உன் மழைத்தரு கண்டன் குணம் இலி மானிடன் தேய் மதியன் பழைத்தரு மாப்பரன் என்று என்று அரவன் பழிப்பினையே. மான் போன்ற பார்வை கொண்ட பெண்களிடம் மயங்கர என்ன வந்து நீ விட்டு விடுவாயா? நீ என்னை இப்படி விட்டு விட்டா நான் உன்னை திட்டி தான் பேசுவேன். பார்க்கடல் கடைஞ்சப்ப வந்த விஷத்தை சாப்பிட்டுட்டு கரிய மேகம் போல கழுத்தை உடையவன், மிக குணமே இல்லாதவன், மிக பழைய பரதேசி இப்படின்னு உன்னை நான் எப்பவுமே பழிச்சுதான் சொல்லுவேன். இதுவரை பாட்டுல வந்து இறைவனுடைய பெருமையை சொல்லி தன்னுடைய குறைய சொல்லி என்னை விட்டுடாதன்னு சொன்னவரு இப்போ இறைவனை பிரிஞ்சதால துன்பம் அதிகமாகி என்னை நீ விட்டுட்டா உன்னை இனிமே பழிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. மீண்டும் அடுத்த பதிவுல நீத்தல் விண்ணப்பம் இதிலிருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். நன்றி, வணக்கம்.